இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நைட்டு டின்னரில் உட்காந்துக்கிட்டு நம்ம அஞ்சலி, மகேஷ் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அஞ்சலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, "எனக்கு பகலெல்லாம் ரொம்ப போர் அடிக்குதுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் கூட இல்ல. ஏதாவது டிவியாவது எனக்கு வந்து மாட்டி விடுங்க. டிவி மாட்டுனீங்கன்னா புது புது சீரியல்லாம் நெறைய வந்துக்கிட்டு இருக்கு. அத பார்த்துட்டு என்னோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே நம்ம மகேஷ் வந்து சொல்கிறாங்க, "என்ன அஞ்சலி மறந்துட்டியா? உனக்கு வேறு எக்ஸாம் வருது. எக்ஸாம் வர டயத்தில் டிவி பார்க்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டிவியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எப்படி படிப்ப? உன்னோட கான்சன்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் நான் வந்து டிவியே மாட்டாமல் இருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ ஆமாங்க, கல்யாணம் முடிச்சதுலேருந்து நான் ஒரு காலேஜ் படிக்கேன். எனக்கு எக்ஸாம் வருது. எல்லாத்தையுமே மறந்துட்டேங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இனிமேல் நீ ஒழுங்காக படிக்கணும். படித்து பாஸ் ஆகணும். அதான் நம்மளோட ஒரே குறிக்கோள்." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. "ஆமாங்க ஆமாங்க, நான் கூட வந்து படிப்பை மறந்துட்டேன். அதனால தான் டிவி கேட்டேன். இனிமே வந்து ஒழுங்கா உட்காந்து படிக்கிறேங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து கேட்குறாங்க, "அஞ்சலி, நீ வந்து உங்கள் காலேஜை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறயில்ல கல்யாணம் முடித்த பிறகு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "ஆமாங்க, என்னோடய காலேஜ் லைஃப்பை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். நான் அங்கே போனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்ப பேசி ஜாலியாக இருப்பேன். அவங்க கூட பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரே ரகளையாக இருக்குங்க. ஒரே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டவுடனேயுமே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மகேஷோட அந்த ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாரி உர்ருன்னு ஆயிருது. என்னடா இவ அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி ஜாலியாக இருக்க போறாளா? அப்படின்னா இவள வந்து காலேஜுக்கு விடக்கூடாது அப்படிங்கிற மாரி அவர் வந்து நெனச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நீ இனிமே வந்து படிப்பில மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. எதுலயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது வேறு எதுலயும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. சரிங்க, நான் இனிமே படிப்பில மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. ஆனா எனக்கு சில புக்ஸு எல்லாமே தேவைப்படுமே படிக்கிறதுக்கு. எல்லாமே இருந்தா தானே படிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணுமே கவலைப்படாத. நீ வீட்டிலே இரு. உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு. நான் தான் வந்து வெளியில டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன்ல. போயிட்டு வரும்போது உனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு வந்து உனக்கு வீட்டிலேயே குடுத்துடுறேன். நீ வீட்டிலேயே உட்காந்து படிச்சு நல்லபடியா பாஸ் ஆகு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியாங்க? சரிங்க. நீங்க வாங்கிட்டு வந்து குடுங்க. நான் படிச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்றாங்க. "சரி அஞ்சலி, நீ வந்து இங்கே வீட்டில் இரு. நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன். சரியா? எது ஒன்றா எனக்கு கால் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம இவங்களுக்கு வந்து மனசே சரியில்லை. நம்ம துளசிக்கு வந்து என்னடா இப்படி வந்து தியாக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. காசு வேறு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் கேட்டால் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம அப்பா அம்மா வந்து அவளுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு காசு ரெடி பண்ணி தாரேன்னு சொன்னாலும் நம்ம மனசு வந்து கேட்க மாட்டேங்குது. நம்மளும் வீட்டில் சும்மா தானே இருக்கோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னா நம்ம கையிலேயும் கொஞ்சம் காசு வரும். அதை வச்சு தியாக்கு ஆப்ரேஷன் செலவுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்மவும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. "அம்மா, நான் வந்து வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏன், எதுக்கு துளசி, என்னாச்சு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, "இல்லைம்மா, வீட்டில் இருக்கிறத பார்த்தேல, பல பிரச்சனை இருக்குது அவங்கவுங்களுக்கு. தியாவுக்காக போய் அவங்கக்கிட்ட காசு கேட்குறது நல்லா இல்லைம்மா. முடிஞ்ச அளவு நானே வந்து வேலைக்கு போய் சம்பாரித்து அவளுக்கு வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான செலவெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நானும் அப்பா எல்லாம் வந்து பண்ண மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைம்மா, நீங்கள் பண்ணாலும் என்னோட பங்கும் இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். அதனால் நான் வேலைக்கு போகிறேம்மா." அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி துளசி, நீ முடிவு எடுத்துட்ட. நீ சின்ன பிள்ளை ஒன்றும் கிடையாது. நீ பெரிய பொண்ணு, பக்குவமானவ. இனிமே நான் வேண்டான்னு சொன்னாலும் நீ கேட்கவா போற? தியாக்காக நீ என்னனாலும் பண்ணுவ. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா." அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. "சரிம்மா, நானும் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அங்கிட்டிருந்து காரில் வந்து இவர் வந்து வந்துடுறாரு. வெற்றி வந்து துளசியை பார்த்தோன்னே, "ஐ நை, நம்ம கமலியில." அப்படின்னு சொல்லிட்டு கார் நிப்பாட்டிட்டு, "எங்கங்க போறீங்க சொல்லுங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "நான் எங்கேயோ போகிறேன். உங்களுக்கு ஏங்க, எதுக்குங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லைங்க, நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்க. நான் காரில் தானே வந்திருக்கேன். உங்களை கூட்டு கொண்டு போய் காரில் ட்ராப் பண்ணிடுறேன் வாங்க." அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. "எதுவுமே வேண்டாங்க, நான் நடந்தே போய்க்கிறேன். நீ தொந்தரவு பண்ணாமல் மட்டும் போங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து துளசி வந்து நடந்து போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா துளசிக்கு வந்து ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க கால் பண்ணி சொல்லியிருப்பாங்கள்ல, "உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் அரசியல்வாதி தான்." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கள்ல. உடனே வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே, "ஹலோ, என்னைய வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. "யார்ரா இது நமக்கு கால் பண்ணி சொல்கிறாங்களே?" சொல்லி திரும்பி பார்த்தா நம்ம துளசி தான். "ஐ, நம்ம கமலி தான் நமக்கு கால் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம்னா அவங்கள பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.